வணக்கம் ஆபிரகாம். திடீரென திருநெல்வேலியில் தமிழ் எழுத்துக்களே இல்லாமல் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி எழுத்துக்களே இருக்கும் வகையில் தபால் பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய பரபரப்பினையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி உள்ளது. பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அரசியல் கட்சியினரும் இதனை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றனர். ஆபிரகாம், திருநெல்வேலி மாநகர பகுதியில் திருநெல்வேலி சந்திப்பில் இருக்கும் தலைமை தபால் அலுவலகத்திலும் நெல்லையப்பர் கோவில் அருகே உள்ள தபால் பெட்டியிலும் திருநெல்வேலி டவுனில் இருக்கும் தபால் நிலைய தபால் பெட்டியிலும் தமிழ் மொழி முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வாசகங்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் வலிந்து திணிக்க மத்திய அரசு முயன்று வருவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக தற்போது கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் உச்சபட்சமாக பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள தலைமை தபால் அலுவலகத்தில் திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள அனைத்து தபால் பெட்டிகளும் மொத்தமாக கொண்டு வரப்பட்டு அவற்றிற்கு புதிதாக வர்ணம் பூசி எழுத்துக்களை எழுதும் பணியும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவது இந்த விஷயத்தில் மேலும் பரபரப்பினையும் சர்ச்சையையும் கூட்டியுள்ளது என்றே கூற வேண்டும். ஹிந்தி மொழியை மத்திய அரசு அலுவலகங்களில் எந்தெந்த முறைகளில் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திணித்து வருவதாக நம்மிடம் பேசிய திருநெல்வேலியின் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் தெரிவித்தனர். தமிழ் எழுத்துக்களை சில இடங்களில் தமிழ் எழுத்துக்களை சிறியதாக அல்லது தமிழ் எழுத்துக்களை முற்றிலுமாக தவிர்த்து இந்த தபால் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது பாமர மக்களிடையே மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். பொதுவாகவே திருநெல்வேலி மாவட்டங்களில் கிராம பகுதிகளில் எல்லாம் தமிழ் எழுத்துக்களை படிப்பார்கள் அல்லது அந்த சிவப்பு வர்ணத்தை பார்த்துதான் இது தபால் பெட்டி என்று கண்டுபிடித்து தபாலை கொண்டு போடுவார்கள். திடீரென திருநெல்வேலியில் இன்று காலை 3 இடங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிதாக வர்ணம் பூசப்பட்ட தபால் பெட்டிகளில் தமிழ் எழுத்துக்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பது என்ன மனநிலை என்று தெரியவில்லை என்றே குறிப்பிடுகின்றனர். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலியின் நாம் தமிழர் கட்சி உடனடியாக இந்த எழுத்துக்கள் அனைத்திலும் தமிழ் மொழி சேர்க்கப்பட வேண்டும், இல்லை நாங்களே முன்வந்து அந்த தபால் பெட்டிகளில் தமிழ் எழுத்துக்களை எழுதுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே வழிமுறையாக நடைமுறையாக இருக்கும் ஒரு செயலை உடனடியாக மாற்ற முயல்வது திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி வனராஜ்.